மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவ ஆலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ளது. இந்த ஸ்தலம் அசையா தீபம் மூலவர் முன் பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு தேவார வைப்பு ஸ்தலமாகும். 1000 ஆண்டுகள் முன் பழமை வாய்ந்த இந்த சிவ ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கோவில் வளாகம் முன் சிறப்பு யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவுற்ற பின் இங்கு தனி சன்னதியில் உள்ள கால பைரவருக்கு பஞ்சமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பஞ்ச தீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின் இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. பக்தர்கள் வெண் பூசணிக்காய் தீபம் ஏற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்து கோவில் தூண்டுகை விநாயகர் கோவில் முருகனை தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் முதலில் இங்கு வந்து வணங்கி தேங்காய் உடைத்துவிட்டு அதன் பிறகுதான் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளது. இந்த தூண்டுகை விநாயகர் கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு இன்று கோலாகலமாக நடந்தது. கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு 18ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. கும்பாபிஷேக நாளான இன்று அதிகாலையில் 4ஆம் கால யாகசாலை பூஜை தொடங்கியதை தொடர்ந்து மங்கள வாத்தியம், திருமுறை பாராயணம், அனுக்கே, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், பஞ்சகவ்ய பாத்திர பூஜை, மகா கணபதி ஹோமம், பிரம்மச்சாரி பூஜை, கஜ பூஜை, திவ்யாகுதி, பூர்ணாகுதி நடந்தது. தொடர்ச்சியாக காலை 9 மணிக்கு கடம் புறப்பாடு நடந்தது. 9:15 மணிக்கு தூண்டகை விநாயகர் கோவில் விமானத்துக்கும் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து காலை 10:15 மணிக்கு தூண்டகை விநாயகர் மூலஸ்தானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. கூடியிருந்த திரளான பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மகா அபிஷேக தீபாராதனையும் நடந்தது. 12 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகமானது சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருச்செந்தூர் முருகன் கோவில் தக்கார் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன், மண்டல இணை ஆணையர் அன்புமணி மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கிலம்மன் கொடிமரம் முன்பு எழுந்துருளினார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திரிசூலம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டத்தை தாங்கி துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பஞ்சமுக ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ மூங்கிலம்மன் மற்றும் கோவில் பூசாரிகள் மற்றும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மூங்கிலம்மன் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முத்துப்பிரபை வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நமது தேசத்தின் திலகம் போல பிரகாசிக்கும் சோழ மண்டலத்தில் பல ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் ஆசிரியக்கப்பட்ட பல திவ்ய தேசங்களில் ஒன்றான நாச்சியார் கோவில் அருகில் உள்ள கொத்தங்குடி கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மகா சம்ரோக்ஷணம் என்னும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 18ஆம் தேதி ஆச்சாரிய ரித்விக், பகவத் பிரார்த்தனை, பஜமான சங்கல்பம், புண்ணியாகம், மோதினி பூஜை, அங்கரார்ப்பணம், அக்னி மதனம், அக்னி பிரணயனம் முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி இன்று 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவில் மகா பூர்ணாகதி, அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்ற பின்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடு நடைபெற்று அதன் பிறகு மகா கும்பாபிஷேகம் என்னும் மகா சம்ரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு பெருமாள் படிச்சட்டத்தில் புறப்பாடு நடைபெறுகிறது. காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய 45ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழாவின் 7ஆம் நாள் இன்று மஞ்சள் காப்பில் ஸ்ரீ வரலட்சுமி அலங்காரத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 45ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் 7ஆம் நாளான இன்று ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு திரவிய பொடிகளாலும் பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மஞ்சள் காப்பில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ வரலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ பைரவருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பைரவருக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து சேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் 108 நாமாவளியில் சேத்திரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும். பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப் பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைரவருக்கு சந்தனக்காப்பு சார்த்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர், குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருமண தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மணலூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பூச்சொரிதல் மற்றும் சந்தனம், மஞ்சள், பால் உள்ளிட்ட பல்வேறு மூலப்பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 டன் எடையுள்ள இரும்பு சங்கிலியால் தேரினை பொருத்தி கோவிலின் முக்கிய வீதிகளின் வழிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை மணலூர் கிராமவாசிகள், நாட்டாமைகள், இளைஞர் நற்பணி மன்றத்தினர் செய்திருந்தனர். ஆடல் வல்லானாகிய நடராஜ பெருமானுக்கு ஓராண்டில் 6 முறை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆகம விதிகள் கூறுகின்றன. 3 முறை திதியிலும் 3 முறை நட்சத்திர நாட்களிலும் அபிஷேகங்கள் நடக்கின்றன. இதில் மிக சிறப்பானது மார்கழி திருவாதிரை, மற்றவை சித்திரை, திருவோணம் மற்றும் ஆணி உத்திர நட்சத்திர நாளாகும். ஆவணி, புரட்டாசி, மாசி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதிகளிலும் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படும். தேவர்களுக்கு வைகறை பொழுது மார்கழி மாதம், காலை பொழுது மாசி மாதம், உச்சி காலம் சித்திரை, மாலை பொழுது ஆணி, இரவு பொழுது ஆவணி, அர்த்த ஜாமம் புரட்டாசி என முன்னோர்கள் சொல்வர். இன்று சித்திரை திருவோணம். இது உச்சிக்கால பூஜையாகும். அதனையொட்டி நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் செப்பறை அழகிய குத்தர் திருக்கோவில் ஸ்ரீ நடராஜருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக நேற்று காலை ஸ்ரீ நடராஜரும் சிவகாமி அம்பாளும் சபையிலிருந்து திருமஞ்சன மண்டபத்திற்கு எழுந்தருளி கோபூஜை நடைபெற்று பாலாபிஷேகம் நடைபெற்றது. இன்று காலையில் யாகசாலையில் 1008 சங்குகள் வைத்து பூஜைகள் நடைபெற்றன. அபிஷேக பீடத்திற்கு எழுந்தருளியுள்ள சுவாமி அம்பாளுக்கு மஞ்சள், மாப்பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், அன்னம், விபூதி மற்றும் சந்தனம் கொண்டு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் கோபுர ஆரத்தி காண்பித்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் ஆடல் வல்லானுக்கு 1008 சங்காபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகம், மகா அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் இருந்த நடராஜ பெருமானுக்கு நடன ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோவில் பிரதிஷ்ட வர்ணமாக சுற்றி வந்து நடராஜர் தாமிர சபைக்கு எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூமாரி அம்மன் திருக்கோவிலில் வசந்த பெருவிழாவை முன்னிட்டு பூமாரி அம்மன் அன்ன வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இக்கோவிலில் பூமாரி அம்மன், சப்த கன்னி மாரியம்மன் அருள் பாலித்து வருகின்றனர். கோவிலில் வசந்த பெருவிழா கடந்த 18ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் அம்மன் அன்ன வாகனத்தில் பவனி வந்தார். முன்னதாக ஆதி பூமாரி அம்மன் மற்றும் உற்சவர் பூமாரி அம்மன் சர்வ அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம், கும்ப தீபம், நாக தீபம் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றன. பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் அம்மனை வாகனத்தில் எழுந்தருள செய்து நகர்வல வர செய்தனர். மின்னொளியில் மங்கள வாத்தியங்களுடன் பவனி வந்த பூமாரி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள குன்றக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குன்றக்குடி ஆதீன மடத்து பாத்தியப்பட்டு மிக பழமையான திருக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு யாக ஹோமங்கள் நடைபெற்று மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கலசங்களுக்கு குன்றக்குடி அடிகளார் சுவாமிகள் பச்சை கொடி அசைக்க வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவர் வீரமா காளியம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரமா காளியம்மனை வழிபட்டனர். இதில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் சுவாமிகள், பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள திரு வைரவன்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாகம் பிரியாள் அம்பாள் சமேத ஸ்ரீ திரு மெஞ்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாத தேய்பிறை பைரவாஷ்டமி திருநாளை முன்னிட்டு பைரவர் யாகம் நடைபெற்றது. முன்னதாக பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது. யாக பூஜையில் பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம், கும்ப தீபம், மயில் தீபம், யானை, சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வைரவன் சுவாமி அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் ரங்கசாமி குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெருமாள் தேரில் அமர்ந்து பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த தேர் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருமாள் அருளை பெற்றனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.